ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம ரீசெண்டாக 2024ல் வந்த ஒரு தரமான ட்விஸ்டட் மூவியை தான் பார்க்க போகிறோம். ட்விஸ்ட்னா ட்விஸ்ட், அப்படி ஒரு ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மூவியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்த ஒரு ஆள், அவர் முடிச்சு வச்ச ஒரு கேஸை 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்ச அவருக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுல என்னென்ன அதிர்ச்சிங்கெல்லாம் காத்துட்டு இருந்துச்சுன்றத கடைசியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் ஸ்லீப்பிங் டாக்ஸ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் யாபேஷ். நான் தான் உங்க யாபேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே எக்கச்சக்கமான துண்டு பேப்பருங்களை செவுத்துல ஒட்டி வச்சிருக்கதை தான் காட்டுறாங்க. அது எல்லாத்துலயுமே என்னோட பேரு ராய், நான் இருக்கிற அட்ரஸ் இது, நான் பிறந்த தேதி இது, தண்ணி அடிக்க கூடாது, போன் வந்தா கால் அட்டன் பண்ணும் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை எழுதி ஒட்டியிருக்காங்க. இதையெல்லாம் யாருக்காக ஒட்டியிருக்காங்கன்னா நம்ம ஹீரோக்காக தான். தலையில கட்டு போட்டு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. இவர் தான் நம்ம கதையோடைய ஹீரோ ராய். ராய் ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர். அது மட்டும் இல்லாம அல்சைமர் வியாதியினால பாதிக்கப்பட்டதால பழைய விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு இருக்காரு. அதனாலதான் கஜினி சூர்யா மாதிரி இத்தனை விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு. அதோட இவருக்கு பழைய விஷயங்கள் சிலதெல்லாம் ஞாபகம் வரணும்னு சொல்லி தலையில ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதனால அடிக்கடி இவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரா மாதிரி இருக்கும். ஆனா என்னன்றது இவருக்கு சுத்தமா தெரியாது. இப்படி இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதால டெய்லி மெடிசன் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் இவர்கிட்ட ஆக்டிவா அவருடைய பிரெயினை வச்சுக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நிறைய பசில் கேம்ஸ் எல்லாம் விளையாடி அவருடைய மைண்டை எப்பவுமே ஆக்டிவா வச்சிட்டு இருப்பாரு. கொஞ்சம் ரிலாக்ஸா இப்ப வெளியே கிளம்பலாம்னு பாக்குறாரு. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. கால் பண்ணிருக்கிறது எமிலின்ற ஒரு லேடி தான். நீங்க ராய் தானான்னு கேட்க, ராயும் கண்ணாடியில ஒட்டி இருக்கிற பேப்பரை பார்த்து, ஆமா நான் தான் ராய், என்ன விஷயம் சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் வேற எதுவும் கிடையாது. ஜெயில குற்றம் பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற கைதிகளுக்கு இவங்களாவே வாதாடி அவங்களை வெளியே கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ராய் கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு உங்ககிட்ட உங்களுடைய பழைய கேஸை பத்தி பேசணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ராய்க்கு எந்த கேஸ்ன்றதே தெரியல, ஏன்னா அவருக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு. அவரும் போய் எமிலியை மீட் பண்றாரு. அவங்க அவர்கிட்ட ஐசக்ன்ற ஒருத்தனுடைய கேஸை பத்தி பேசுறாங்க. ஐசக் யாருன்றதே சுத்தமா ராய்க்கு தெரியல. நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்க, அவங்களும் ஆமா நீங்க நிறைய கேஸை பார்த்திருப்பீங்கல்ல, அதனால உங்களுக்கு இவனை ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஐசக்ன்றவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர்ஃபோர்ட் காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஜோன்ற ஒரு ப்ரொஃபஸரை கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணாதான் ஒத்துட்டு வந்திருக்கான். அதனால ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப இன்னும் ஒரு மாசத்துல அவனுக்கு மரண தண்டனை இருக்கு. அந்த டைம்ல அவன் அன்னைக்கு விசாரிச்ச 2 போலீஸையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அவனை விசாரிச்சது வேற யாரும் கிடையாது, ராயும் அவருடைய பார்ட்னரும் தான். எமிலி 2 பேருக்குமே கால் பண்ணிருக்காங்க. ஆனா ராயோடைய பார்ட்னர் கால் எடுக்கல. அதனால ராய வர வச்சு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இப்ப ஐசக மீட் பண்ண சொல்றாங்க. ஆனா ராய்க்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச அவருடைய பார்ட்னரே ஞாபகம் இல்ல. குழப்பத்தோட வீட்டுக்கு வந்து பழைய கேஸ் ஃபைலுங்களை எடுத்து பாக்குறாரு. அதுல ஐசக்குடைய கேஸ் ஃபைலை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் படிச்சிட்டு இருக்காரு. அந்த ஜோன்ற ப்ரொஃபஸரை எக்கச்சக்கமான தடவை தலையில அடிச்சிருக்காங்க. அதனால நிறைய பிளட் லாஸ் ஆனதால தான் அந்த ஆள் இறந்திருக்கான். ஆனா இது வரைக்கும் கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண வெப்பனை கண்டுபிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த கிரைம் சீன்ல ஐசக்குடைய ஃபிங்கர் பிரிண்டிங் இருந்திருக்கு. அதனாலதான் அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவனுமே ஒத்துட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப எதுக்காக இவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான்றது தான் ராய்க்கு புரியல. ராயும் அடுத்த நாள் ஜெயில போயிட்டு ஐசக்கை மீட் பண்றாரு. ஐசக் அவர்கிட்ட அந்த கொலையை இவன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். ராயும் ஆனா நீ தான் இந்த கொலையை பண்ணன்னு சொல்லி உன் வாயால ஒத்துக்கிட்டே, அப்புறம் எதுக்காக இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் மாத்தி பேசிட்டு இருக்க? ராய், அன்னைக்கு உங்களுடைய பார்ட்னர் கிரைம் சீன்ல நடந்த எல்லா போட்டோவையும் காட்டி இதை நீ தான்டா பண்ண, ஒத்துக்கன்னு சொல்லி என்ன மிரட்டி கேட்டுட்டே இருந்தாரு. நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாததுனாலதான் நான் அதை பண்ணதா ஒத்துக்கிட்டேன். என்ன எதுக்காக அன்னைக்கு கூட்டு போய் விசாரிச்சிங்க? ஜோவுடைய வீட்டுல என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுன்றதுக்காக தானே. நான் ஒத்துக்கிறேன், அன்னைக்கு ஜோவுடைய வீட்டுக்கு நான் போனேன் தான். ஆனா அதுக்கு காரணம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜோவுடைய வீட்டுக்கு திருட போய் அவர்கிட்ட மாட்டதுனால அவர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. 1 வருஷமா போலீஸ் கேஸ்னு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனாலதான் தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஜோ கிட்ட பேசுறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனேன். அவருடைய கேர்டேக்கர் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உள்ள போனேன். ஆனா நான் உள்ள போன கொஞ்ச நேரத்திலே வேற யாரோ வந்து ஜோவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அந்த ஆளுடைய முகத்தை கூட நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இதை நம்பாத மாதிரியே லுக் விட்டுட்டு இருக்காரு. எனக்கு புரியுது, நீங்க இதை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னா ஃபின்னை விசாரிச்சு பாருங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஜோவுடைய கொலையை வச்சு ஏதோ புக் எழுதணும்னு சொல்லி என்ன விசாரிக்க வந்தான். அவனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும்னு சொல்றான். ராயும் இப்ப இந்த கேஸுங்களெல்லாம் விசாரிக்கிற பொசிஷன்ல நான் கிடையாது ஐசக். இதுக்கும் எனக்கும் இப்ப எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நிறைய சம்பந்தம் இருக்கு ராய். அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டப்ப நீங்க அங்கதானே இருந்தீங்க. அதனால இந்த விஷயத்தை சரியா செஞ்சு முடிங்க, இல்லையா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்ட ராய் வீட்டுக்கு வந்து எப்பவும் போடுற மெடிசனை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பசில்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா டாக்டர் இவருடைய மைண்ட் ஆக்டிவா வச்சுக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனாலதான். அப்ப ரிச்சர்ட் ஃபின்னோடைய நேம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நோட்ல எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஜோவுடைய
கேஸ் ஃபைல் எடுத்து மறுபடியும் பாக்குறாரு. அதுல ரிச்சர்ட் ஃபின்னை விசாரிச்சப்ப அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிச்சர்ட் ஃபின்னை விசாரிச்சது ராயோடைய பார்ட்னர் தான். அவருடைய சிக்னேச்சருமே அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ராயோடைய பார்ட்னர் பேரு ஜிம்மி. ராய் இப்ப அவரை போய் மீட் பண்ணா ரிச்சர்ட் எங்க இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஜிம்மியை மீட் பண்றதுக்காக அவருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு போறாரு. ஜிம்மி ராயை பார்த்ததுமே, ராய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா உள்ள வா நம்ம பேசலாம்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசும்போதுதான் ராய் அவருக்கு பழைய விஷயம் எல்லாம் மறந்து போச்சுல்ல அந்த விஷயத்தை ஜிம்மி கிட்ட சொல்றாரு. ஜிம்மிக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்ச எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எல்லாமே புதுசா இருக்கு தெரியுமா. கேஸ் ஃபைலுங்களை எடுத்து பாக்குறேன், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நீ ஏன் இப்ப என்ன ராய்னு சொல்லி பேரை கூப்பிடலையா, நீ தான் என்னுடைய பார்ட்னர் ஜிம்மின்ற விஷயம் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜிம்மி அவருடைய ஒய்ஃப் போட்டோவை காட்டி, போன வருஷம் தான் என்னுடைய ஒய்ஃப் கேன்சர்னால இறந்து போயிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு அவருடைய ஒய்ஃபையும் ஞாபகம் இல்ல, திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. சரி அதை விடு, நீ எதுக்காக என்ன பார்க்க வந்தன்னு கேட்க ராய் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இவர் சொன்னதை கேட்ட ஜிம்மியும் மரண தண்டனையில இருக்கிறவனுங்க தான் கொலை பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருப்பானுங்க, அதையெல்லாம் நம்பிட்டு திரும்பவும் இந்த கேஸை விசாரிக்க போறியா? நான் இந்த கேஸ் ஐசக்காக மட்டும் விசாரிக்கல, டாக்டர் என்னுடைய மைண்டை ஆக்டிவா வச்சுக்க சொல்லியிருக்காங்க, அதுக்காகவும் தான் இந்த கேஸை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ஐசக் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் ரிச்சர்ட் ஃபின்னு யாரோட பேரையோ சொன்னான். அந்த ஆளு உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதனால சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, ஆனா ஜிம்மி, ரிச்சர்ட் ஃபின்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஜோவோடைய வீட்டுல இருந்திருக்கு. ஆனா அவன் ஸ்டேட்மெண்ட்ல அன்னைக்கு நைட்டு ஜோவோடைய வீட்டுக்கு போலன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கான். ஆனா நம்ம இதை பத்தி எதுவுமே மேற்கொண்டு விசாரிக்காம விட்டுருக்கோம், நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட ரிச்சர்ட் ஃபின்னை கண்டுபிடிச்சா புதுசா நம்மளுக்கு ஏதாச்சும் விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரிச்சர்ட் ஃபின்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஜிம்மி ஸ்டார்டிங்ல ஒத்துக்க மாட்டாரு. ஆனா ராய் எப்படியோ அவர்கிட்ட பேசி ஒத்துக்க வச்சிடறாரு. ஜிம்மியும் ரிச்சர்ட் ஃபின்னை கண்டுபிடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி ராய் அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்த ராய் அவருடைய சின்ன வயசு போட்டோங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவருக்கு கார் கிராஷ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற மாதிரி போட்டிருக்க ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாக்குறாரு. அப்படின்னா இவருக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் அல்சைமர் வியாதி வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு போட்டோ ஃப்ரேமை பாக்குறாரு. ஆனா அந்த போட்டோ சரியா தெரியல, ஏன்னா அதுல இருக்கிற கண்ணாடி உடஞ்சு போயிருக்கு. சரி, அந்த கண்ணாடியை எடுத்துட்டு போட்டோவை பார்க்கலான்னு கண்ணாடியை எடுக்க பார்க்க கண்ணாடி கையை கிழிச்சுது. அப்ப அவருக்கு சின்னதா ஏதோ ஞாபகம் வரா மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு சரியா தெரியல. அப்ப ஜிம்மி கால் பண்ணி ரிச்சர்ட் ஃபின்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. போய் பார்த்தா மார்ச்சுரியா இருக்கு, ரிச்சர்ட் ஃபின் செத்து போய் கிடக்குறான். இவன் செத்து எப்படியும் 2-3 நாள் இருக்கும்னு ஜிம்மி சொல்லிக்கிட்டு இருக்க. ராயும் எப்படி செத்தான்னு கேக்குறாரு. ரிச்சர்ட் போதை பொருள் எடுத்திருக்கானா, அது ஓவர் டோஸ் ஆனதால செத்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. ராய் அவனுடைய கையில பார்த்தா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் நீடிலுடைய மார்க் தான் இருக்கு. பொதுவா போதை பொருள் எடுத்துக்கிறவங்களுடைய கையில நிறைய இன்ஜெக்ஷன் நீடிலுடைய மார்க் இருக்கணும்ல, ஆனா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் நீடிலுடைய மார்க் தான் இருக்கேன்னு சொல்லி சந்தேகமா கேட்க ஜிம்மியும் ஒரு வேளை இந்த பழக்கத்துக்கு இவன் புதுசா இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ராய்க்கு ரிச்சர்ட் ஃபின்னை பத்தின ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொலை நடந்த அடுத்த நாள் காலையில ரிச்சர்ட் ஃபின்னு கிரைம் சீனுக்கு வந்திருப்பான். இந்த விஷயம் ஞாபகம் வந்ததுமே இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வீட்டுல இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையிலயும் கிரைம் சீனுக்கு வந்திருக்கான். ஆனா நம்ம இதை பத்தி அவன் கிட்ட விசாரிக்கவே இல்லை போலயே. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் நம்ம இதை பத்தி விசாரிக்கல, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்றாரு. ஜிம்மியும் ஐசக்கோடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த வீடு முழுக்க இருந்துச்சு. ரிச்சர்ட் ஃபின்னு கிட்ட இப்ப எதாச்சும் விசாரிக்கலான்னு பார்த்தாலும் செத்தவங்க கிட்ட என்னத்தை போய் விசாரிப்புன்னு கேட்டுட்டு இருக்காரு. ராய்க்கு ஆல்ரெடி இந்த கேஸ்ல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அடுத்த நாள் ரிச்சர்ட் ஃபின்னுடைய பிரதரை போய் மீட் பண்றாரு. ஆனா அவன் பேசுறத வச்சு பார்த்தா ரிச்சர்ட் ஃபின்னுக்கு போதை பழக்கமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ராயோ ரிச்சர்டோடைய புக்கை பத்தி கேட்க அவனும் அந்த புக்கோடைய மெனுஸ்கிரிப்ட் எடுத்து ராய் கிட்ட கொடுக்குறான். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த ராய் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அந்த டைம்ல ரிச்சர்ட் ஃபின்னுக்கு ஒரு பெரிய நாவல் ரைட்டர் ஆகணும்ன்றது தான் ஆசை. ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பான். அங்கதான் லாரான்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணிருப்பான். இந்த லாரா ஜோ வேலை செஞ்சுட்டு இருக்க காலேஜ்ல தான் ஜோக்கு அசிஸ்டண்டா இருக்கா. ஜோவும் லாராவும் சேர்ந்து மனுஷங்களுடைய பிரைனை பத்தின ஒரு ப்ராஜெக்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரிச்சர்ட் லாராவை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பான் போல. அந்த பார்ட்டில எதாச்சியா மீட் பண்ணி பேசுறாங்க. பேசின கொஞ்ச நேரத்திலே 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறமா 2 பேருமே லிவிங் டுகெதர்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ரிச்சர்ட் அவன் எழுதின நாவல லாரா கிட்ட காட்டுறான். அதை பார்த்ததுமே லாராக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. என்னமா எழுதிருக்க தெரியுமா, இது மட்டும் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நீ எங்கேயோ போயிடுவேன்னு சொல்லி பயங்கரமா பாராட்டுறா. அப்ப ரிச்சர்ட்டுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி ரிச்சர்டோடைய அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்ற துக்கமான விஷயத்த சொல்றாங்க. வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருந்த ரிச்சர்டோடைய செலவை எல்லாத்தையுமே பார்த்துட்டது ரிச்சர்டோடைய அப்பா தான். ஆனா இப்ப அவர் இறந்துட்டதுனால அவங்க அம்மாவாலையும் அவனுடைய செலவை பார்த்துக்க முடியாது. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாத சூழ்நிலையில இருக்கான். அப்ப லாரா தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி ஜோ கிட்ட கூட்டு போயிருப்பா. அப்ப ஜோ ரிச்சர்ட் கிட்ட அவனுடைய ஒர்க்கை பத்தி கேட்க ரிச்சர்ட்டுக்கு நாவலிஸ்ட் ஆகணும்னு தானே ஆசை. அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோவா அவனுடைய ப்ராஜெக்ட பத்தி சொல்றான். மனுஷங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மறந்தே ஆகணும்ன்ற மாதிரியான நினைவுகள் இருக்கும்ல, அந்த மாதிரியான நினைவுகளை மறக்கடிக்கிறது, அப்படி இல்லைன்னா மாத்துறது. அதை பண்றதுக்கான மருந்தையும் ட்ரீட்மெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறது தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட்.
நைட்டு இந்த ப்ராஜெக்ட பத்தி சொன்னது மட்டும் இல்லாம என்னமோ லைவா டெமோ காட்டுறன்ற பேர்ல ரிச்சர்டுடைய சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் கிளறான். ஜோ இப்படி பண்ணிட்டு இருக்க விஷயத்துல லாராவும் சேர்ந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. ரிச்சர்டுக்கு இது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஜோ அவனுடைய லைப்ரரிக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற புக்குங்களை எல்லாம் காட்டி, இங்க இருக்கு பாத்தியா புக்குங்க, இதை எல்லாத்தையுமே ஆர்டரா அடுக்கி வைக்கணும், இந்த வேலைக்கு உனக்கு நான் வாரத்துக்கு $500 தரேன்னு சொல்லி வேலை போட்டு கொடுக்குறான். அதுக்கப்புறமா ரிச்சர்ட் டெய்லி அந்த லைப்ரரியிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு நாள் ஜோவோடைய வீட்டுல இருக்கிற கேர்டேக்கர் சில பேஸ்கெட் பால் பேட்டுங்களை எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கிறத ரிச்சர்ட் பாக்குறான். இந்த பேஸ்கெட் பால் பேட் எல்லாமே ஜோவோடைய அப்பா கலெக்ஷன் தான். அதுல பெரிய பெரிய பிளேயருங்களுடைய சிக்னேச்சர்லாம் போட்டிருக்கு. அதனால இதை பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதை பத்தி ரிச்சர்ட் கேட்க கேர்டேக்கரும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ரிச்சர்ட் ஜோவும் லாராவும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். ஆனா இதை பெருசா கண்டுக்காம சைலண்டா விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரிச்சர்ட் லைப்ரரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஜோவுடைய அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை பத்தின ஒரு மெனு ஸ்கிரிப்ட பாக்குறான். அதுல ஜோவுடைய பேரு கீழே லாராவுடைய பேரை யாரோ பென்ல எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரிச்சர்ட்டுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க வந்த ஜோ அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு சாப்பிடலாமான்னு சொல்லி சாப்பிட கூட்டு போறான். அப்ப வேற வேற விஷயங்களை பேசிட்டு இருந்த ஜோ கடைசியா ரிச்சர்ட்டை மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன ரிச்சர்ட், உனக்கும் லாராக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நான் கேள்விப்பட்டது பொய்யா இருக்கணும்னு வேண்டிக்க, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன், போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள இந்த விஷயம் எல்லாமே மாறி இருக்கணும்னு சொல்லி மிரட்டிட்டு கிளம்பி போயிடுறான். ரிச்சர்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் சொல்றதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் விட்டு போயிடுவானா. அதனால அன்னைக்கு நைட்டே லாராவை பார்க்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா அங்க லாராவை காணோம். அதுக்கு அடுத்த நாள் தான் ஜோவை கொலை பண்ணிருக்காங்க. ரிச்சர்ட்டும் காலையில அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த டைம்ல லாரா எங்க போனான்ற விஷயம் ரிச்சர்ட்டுக்கு சுத்தமா தெரியல. ஆனா சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் லாரா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்ற விஷயமே ரிச்சர்ட்டுக்கு தெரிய வருது. லாராவும் ஜோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் தான் ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு போல. அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆபீசரை மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அவளுடையதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் ஜோ இறந்துட்டாருன்றதுக்காக இது உன்னுடைய ப்ராஜெக்ட் ஆடாதுமா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் எதுவுமே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லாரா ஒத்துக்கவே மாட்டா. இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க பண்ணதுன்னா ஜோ அவருடைய பேரை போட்டுக்கிட்டதால மட்டும் இது அவருடைய ப்ராஜெக்ட்னு ஆயிடுமா, இது என்னுடைய ப்ராஜெக்ட், நீங்க பண்றது சரியா கிடையாதுன்ற மாதிரி புலம்பி தள்ளி இருந்திருப்பா. ரிச்சர்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அவ எங்க போனான்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அவளை ஒரு நாள் சந்திச்சேன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருக்கான். ஆனா அதுதான் அவன் கடைசி லைனா எழுதி இருக்கிறது, அதுக்கு மேல எதுவுமே இல்ல. இதெல்லாம் படிச்சிட்டு இருந்த ராய்க்கு இவன் இப்படி மொட்டையா விட்டுருக்கான்ல, அதனால எங்கடா அவளை கடைசியா பார்த்தேன்னு சொல்லி செம கடுப்பா வராரு. அதுக்கப்புறமா ஜிம்மியை வந்து மீட் பண்ணி ரிச்சர்டோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்கிறாரு. ஜிம்மியும் முடிஞ்சு போன கேஸ் எதுக்காக திரும்ப திரும்ப நீ கிளறணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, ராயும் இங்க பாரு ஜிம்மி, ஐசக் சொல்ற மாதிரி அவன் இன்னசென்ட்டா இருந்தா நாமளே ஒரு அப்பாவிய கொன்னா மாதிரி ஆயிடும், அதனால தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்க ஜிம்மியும் ஹெல்ப் பண்றதா ஒரு வழியா ஒத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் ராய் ரிச்சர்ட் ஒய்ஃபை தான் போய் மீட் பண்றாரு. அவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லி பேசும்போது தான் அவங்க எலிசபெத்னு சொல்லி வேற ஒரு லேடியோட பேரை சொல்றாங்க. ராய்க்கு ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். ஆனா ஆளாளுக்கு ஒரு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதனால உடனே நோட்டை எடுத்து எலிசபெத்னு பேர் எழுதி வச்சுக்கிறாரு. ரிச்சர்டோட ஒய்ஃப் அந்த எலிசபெத் தான் ரிச்சர்ட் சாவுக்கு காரணமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா ரிச்சர்ட் ஒரு நாள் அந்த லேடி கிட்ட போன்ல செம்ம டென்ஷனா பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க. இது வரைக்கும் ரிச்சர்ட் அந்த மாதிரி கோவமா யார்கிட்டயும் பேசி நான் பார்த்தது கிடையாது. என் கிட்ட கூட அவர் கோவமா பேசினது கிடையாது. அதனாலே அன்னைக்கு நைட் அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அவருடைய மொபைல்ல இருந்து அந்த நம்பரை எடுத்தேன். அடுத்த நாள் கால் பண்ண, ஆனா அவகிட்ட இருந்து எனக்கு வெறும் வாய்ஸ் மெயில் மட்டும் தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராய் வீட்டுக்கு வந்து எலிசபெத்தோட பேரை போட்டு நெட்ல சர்ச் பண்றாரு. அப்படி சர்ச் பண்ணதுல நிறைய பேருடைய போட்டோ வருது. அதுல லாராவுடைய போட்டோ இருக்கு. அப்பதான் ராய்க்கு ஒரு விஷயம் புரியுது, லாரா இப்ப எலிசபெத்ன்ற வேற ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப அவ ஒரு பெரிய ஆளாவும் இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அடுத்த நாள் போய் அவளை மீட் பண்றாரு. ராய பார்த்ததுமே லாரா கண்டுபிடிச்சிடுறா. ராய், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். எனக்கு சில பிரச்சனைங்க இருக்கு, அதனால எங்க சந்திச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. அப்பதான் லாராக்கு இவருக்கு பழைய விஷயங்கள்லாம் மறந்து போயிருக்குன்ற விஷயம் புரியுது. அது மட்டும் இல்லாம ரிச்சர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் லாராக்கு ரிச்சர்ட் இறந்து போயிட்டான்ற விஷயமே தெரியுது. ராய் உடனே ரிச்சர்ட்டோட அந்த மெனு ஸ்கிரிப்ட கொடுத்து இதுல இருக்கிறத படிங்க, இத படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆனா லாரா, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மறக்க நினைக்கிறது ரிச்சர்ட்டோட நினைவுகளை தான், அதனால என்னால இதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறா. ராய் விடுறதாவே இல்ல, படிச்சு பாக்குறதால ஒன்னும் எதுவும் ஆயிடாது, ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. லாராவும் வேற வழி இல்லாம சரி எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் படிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு வந்த ராய் வழக்கம் போல அவருடைய மாத்திரையை எடுத்துக்கிறாரு. அவர் எப்பப்பெல்லாம் மாத்திரை போடுறாரோ அப்பப்ப சில சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரா மாதிரி இருக்கு. இப்போ அவருக்கு லாரா கூட எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியான நினைவு வருது. ஆனா லாரா கிட்ட என்ன பேசினாரு, அவர் உட்காந்து பேசிட்டு இருந்த அந்த இடம் என்னன்றது அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அடுத்த நாள் ஜோவோடைய வீட்டுல வேலை செஞ்ச அந்த கேர் டேக்கருடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போய் மீட் பண்றாரு. அவனை விசாரிக்கும் போது தான் அவன் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றான். இந்த கேர் டேக்கர்
ரோட்ல இருந்திருக்கான் போல. அவனை வேலைக்கு சேர்த்தது ஜோ தான். ஜோ அந்த காலத்துல ஒரு செலிபிரிட்டி மாதிரி நிறைய பேருக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். அவனுடைய வீட்டுக்கு பெரிய பெரிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் கூட வந்து போய்கிட்டு இருப்பாங்களாம். அதோட அவன் மனுஷங்களுடைய நினைவுல இருக்கிற கெட்ட நினைவுகளை அழிக்கிற ஒரு ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை நிறைய பேர் மேல யூஸ் பண்ணுவான். அப்படிதான் இந்த கேர்டேக்கர் மேலயும் யூஸ் பண்ணிருக்கான். இந்த கேர்டேக்கர் ஈரான் போர்ல கலந்துட்டு இருந்திருக்கான். அந்த போர்ல ரத்தம் வலின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பான்ல, அது எல்லாமே தான் இவனுடைய கெட்ட மெமரி. அதையெல்லாம் அழிக்கிறேன்னு சொல்லி தான் ஜோ இவன் மேல அவனுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பான். இவனுக்கு மாத்திரையை கொடுத்து காலைல நைட்டுன்னு போட சொல்லியிருப்பான். அந்த மாத்திரையை போட்டதால இவனுக்கு அந்த நினைவு அழிஞ்சிச்சோ இல்லையோ எக்கச்சக்கமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. அதனாலே அந்த மாத்திரையை போடாத நிறுத்திட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே ஏதோ வேலை விஷயமா வெளியே கிளம்புறான். ராய் இந்த இடத்துக்கு ஆக்சுவலா டாக்ஸில தான் வந்திருப்பாரு. அவருடைய காரெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இவரை அவன் டிராப் பண்றதா சொல்லி அங்க இருந்து கார்ல கூட்டு போறான். அப்ப ராய் லாராவை பத்தி கேட்க, இவனும் லாராவை பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது, ஜோ கிட்ட அவளை பத்தி கேட்டா அவருடைய அசிஸ்டன்ட்னு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிருவாரு. அது மட்டும் இல்லாம ஜோவை எக்கச்சக்கமான பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு ஜோ அவங்க கூட எல்லாம் ரொம்ப உல்லாசமா இருப்பான் தெரியுமா. ஒரு தடவை அவருடைய வீட்டுல நானே கண் கூட பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறத வீடியோ எடுத்து கேசட்டாவும் போட்டு வச்சிருப்பான். ஒரு தடவை அதுல ஒரு கேசட் எடுத்து போட்டு பார்த்தப்பதான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான். அது கூடவே ரிச்சர்ட் ஒரு நாள் ஜோ கூடயும் லாரா கிட்டயும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததா பார்த்ததா சொல்றான். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்றது இவனுக்கு சரியா கேட்கல. ஆனா வாக்குவாதத்தோட முடிவுல ரிச்சர்ட் அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிருக்கான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்க போயிருக்கான். ஆனா ரிச்சர்ட் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ரிச்சர்ட் போன கொஞ்ச நேரத்திலே லாராவும் அங்க இருந்து டாக்ஸி பிடிச்சு போயிட்டதா சொல்றான். ராயும் சரி கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்தன்னு கேட்க, அவனும் நான் ஒரு பார்ல தான் இருந்தேன். அந்த பார்ல எப்பவுமே வேலை செய்யற டயானாவும் அன்னைக்கு அங்கதான் இருந்தா. நீங்க வேணா அவளை விசாரிச்சு பாருங்க, நாங்க இருந்தனா இல்லையான்ற விஷயம் உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு ராய் அவருடைய வீட்டாண்ட கூட்டு வந்து விடுறான். ராய் உள்ள போனதுமே யாருக்கோ கால் பண்ணி ராய் வீட்டுல தான் இருக்காருன்ற விஷயத்த சொல்றான். இன்னொரு பக்கம் ராய் ஜோவுடைய கேஸ் ஃபைலிங்ல தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுல எல்லார்கிட்டயுமே விசாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுல அந்த கேர்டேக்கருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கு. கேர்டேக்கர் சொன்ன அந்த டயானாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. டயானாவையுமே விசாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல அன்னைக்கு நைட் அவங்க பார்ல தான் இருந்ததாவும், பார்ல அந்த கேர்டேக்கரை பார்த்ததாவும் தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவரு அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இவங்க எல்லாரையுமே விசாரிச்சதா சொல்லி அந்த ரிப்போர்ட்டுங்கள்ல சைன் பண்ணிருக்கிறது ஜிம்மி ஒரு ஆள் மட்டும்தான். இதை பார்த்த ராய்க்கு சந்தேகம் வந்து இவரும் ஜிம்மியும் வேலை செஞ்ச பழைய கேசுகள் எடுத்து பார்க்கறாரு. அதுல இவங்க ரெண்டு பேருடைய சைனுங்களுமே இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஆளுங்களை விசாரிச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு கேஸ்ல மட்டும் ஜிம்மி ராய் கூட சேர்ந்து யாரையும் விசாரிக்காம தனியா எதுக்காக விசாரிச்சிருக்காருன்ற டவுட் வருது. அப்ப அவருடைய வீட்டுக்கு லாரா வரா. லாரா ரிச்சர்டோடைய அந்த புக்கை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கா. ராய் அவளை உள்ள கூப்பிட்டு சரி புக்கை படிச்சிட்டீங்கல்ல, இப்ப இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, லாராவும் இதுல இருக்கிற எல்லாமே சுத்த போய், நானும் அவனும் லவ் பண்ண மாதிரி எழுதி வச்சிருக்கான், அப்படி ஒரு விஷயமே எங்களுக்குள்ள கிடையாது, ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா ரிச்சர்ட் எழுதி இருக்கிற புக்ல இருக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தா ஜோவுடைய சாவுக்கு லாரா தான் காரணமா இருப்பான்ற மாதிரி தோணுதுல. அதை இன்டைரக்டா ராய் லாரா கிட்ட கேக்குறாரு. ஜோ இறந்த அன்னைக்கு நைட்டு நீ வீட்டுல இல்லன்னு ரிச்சர்ட் எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜோ இறந்த கொஞ்ச நாள்லயே அவனுடைய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அபிஷியலுங்களை மீட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் உன்னோட இதுன்னு சொல்லி கிளைம் பண்ண பார்த்திருக்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ யாரோ காசுக்காக ஜோவை போட்டு தள்ளிட்டாங்களோன்னு தான் தோணுதுன்னு சொல்றாரு. லாராக்கு விஷயம் புரிஞ்சிருது. அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்காக ஜோவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல வரீங்களா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராய் சாப்பிடலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. சரின்னு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்னு வெளியே கிளம்புறாரு. ஆனா சேஃப்டிக்காக கன்னு கூட எடுத்துட்டு தான் போறாரு. இவர் கடைக்கு போய்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி வேகமா ஒரு கார் இவர் அடிச்சு தூக்குறதுக்கு வருது. ராய் எல்லாத்துக்கும் ரெடியா தானே வந்தாரு. தப்புன்னு சத்தம் கேட்டதும் உசாரான வந்து துப்பாக்கி எடுத்து உள்ள இருந்த ஆளை சுட ஆரம்பிச்சிடறாரு. சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யாரான்னு சொல்லி போய் பார்த்தா ஜோவுடைய கேர்டேக்கர் தான் உள்ள செத்து போயிருக்கான். இவன் எதுக்காக இவரை இடிக்க வந்தான்ற விஷயம் இவருக்கு புரியல. அதுக்கப்புறமா அவரை கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சிட்டு இருக்கும் போதுதான் ராய் அங்க இருக்கிற பழைய கேஸ் ஃபைலுங்களை பாக்குறாரு. அதை பார்த்து அவருக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வருது. ஐசக் அவன் தான் ஜோவை கொலை பண்ணான்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பான்ல. அதுக்கப்புறமா நிறைய பேரை விசாரிச்சு அந்த கேஸை எப்படியோ முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேஸ் ஃபைலுங்களை ஜிம்மி டிரால வச்சிட்டு இருக்கும் போது ராய் அவர்கிட்ட வந்து அதான் கேஸ் முடிஞ்சிருச்சுல, வா போய் செலிப்ரேட் பண்ணலாம், நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஜிம்மியோ நீ போ, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இது வரைக்கும் தான் இவருக்கு ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது இவருக்கு சுத்தமா ஞாபகம் வரல. ஆக்சுவலா அந்த கேர்டேக்கர் தானே ராயை இடிக்கிறதுக்காக வந்திருப்பான். அதுக்கப்புறமா தானே இவர் சுற்றுப்பாரு. அதனால செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் சுட்டாருன்னு சொல்லி ஜிம்மி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எப்படியோ ராயை வெளியே கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஜிம்மி ராயை ஒரு பாருக்கு கூட்டு வராரு. அங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் ராய் ஜோவோடைய கேஸ் ஃபைல்ல இருக்கிற ரிப்போர்ட்டுங்களை எல்லாம் பார்த்திருப்பார்ல. அதுல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாத்துலயுமே ஜிம்மியோட சைன் மட்டும் தான் இருந்திருக்குமே. அந்த விஷயத்தை பத்தி இப்ப ஜிம்மி கிட்ட கேக்குறாரு. ஏன் ஜிம்மி, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து எத்தனையோ கேஸ்ல வேலை செஞ்சிருக்கோம். நம்ம 30 வருஷமா சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா கேஸ் ஃபைலுங்களையுமே பார்த்தேன்.
பார்த்தேன். அது எல்லாத்துலயுமே நம்ம 2 பேருடைய சைனும் இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு கேஸ்ல மட்டும் எதுக்காக உன்னுடைய சைன் மட்டும் இருந்துச்சு? அப்படி எனக்கு தெரியாம அவங்க எல்லாரையும் தனியா நீ என்னத்த விசாரிச்சேன்னு சொல்லி சந்தேகமா கேக்குறாரு. ஜிம்மிக்கு இப்படி கேட்டதும் செம கோவமாயிடுது. ஏன்டா முடிஞ்சு போன கேஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்காக ஹெல்ப் கேட்டு நீ தான் என்கிட்ட வந்த. உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லி வந்தா இப்ப பழிய தூக்கி ஏன் மேல போட பாக்குறியா? உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்னதான் செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ராய்க்கு ஒரே குழப்பமாயிடுது. யாரை பார்த்தாலும் அவங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலே அப்ப கொலை பண்ணது யாராதான் இருக்கும்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது. ஆக்சுவலா இவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதால டாக்டர் ஆல்கஹால் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல. இப்ப சரக்கு பாட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டே எடுத்து மோந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா குடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு ஒரு வழியா குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிக்க ஆரம்பிச்சவரு எக்கச்சக்கமா குடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க மாதிரியான நினைவு வருது. அதோட இதுக்கு முன்னாடி கேஸ்ல எல்லாம் எல்லார்கிட்டயும் விசாரிச்சாரு. அதை எல்லாத்த பத்தியும் யோசிச்சுக்கிட்டே பயங்கரமா குடிச்சு அங்கேயே மட்டையாயிடுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த கேர்டேக்கர் டயானான்னு ஒரு பொண்ணை பத்தி பேசியிருந்திருப்பான்ல, அந்த பொண்ணு கூட ஏதோ ஒரு பார்ல வேலை செய்யறதா சொல்லி இருந்திருப்பானே, அந்த பாரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த பாரை பார்த்ததுமே அவரும் ஜிம்மியும் அந்த பார்ல உட்காந்து குடிச்ச மாதிரியான நினைவு வருது. அது என்னவா இருக்குன்னே புரியாம உள்ள போய் அங்க இருக்கிற ஆள் கிட்ட டயானாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற ஆளு அந்த பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா சொல்றான். ராய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த டைம்ல லாரா ஒரு அபிஷியலை போய் பார்த்திருப்பாளே, அவங்க ராய்க்கு கால் பண்றாங்க. அவங்களுடைய பேரு சூசன். இப்ப ராய்க்கு கால் பண்ணி அவர்கிட்ட எதையோ காட்டணும்னு சொல்லி வர சொல்றாங்க. இவரும் போறாரு. போய் பார்த்தாதான் ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஜோ இறந்ததுக்கு அப்புறம் லாரா அந்த அபிஷியலை வந்து பார்த்திருப்பாள், அந்த சூசன்ன்றவங்கள. அவங்க கிட்ட ஜோவோடைய ப்ராஜெக்ட் இவள்துன்னு சொல்லி அதை பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்டு இருந்திருப்பாளே. ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த ப்ராஜெக்ட் முழுசா முடிஞ்சிருக்காது. ஆனா அதுல லாரா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா. அந்த ப்ராஜெக்ட மொத்தமா முடிச்சு அவளுடைய பேர்ல பப்ளிஷ் பண்றதா தான் கேட்டு இருந்திருப்பா. இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னவங்க அன்னைக்கு அதை நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் மாறந்தால ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டோம், இந்த ப்ராஜெக்ட கைவிட்டோம். ஆனா இப்ப லாரா அதே ப்ராஜெக்ட முழுசா முடிச்சு பப்ளிஷ் பண்ணிருக்கா. அதுவும் அவளுடைய பேரை எலிசபெத்னு மாத்திக்கிட்டு அந்த பேர்ல பப்ளிஷ் பண்ணிருக்கா. இந்த விஷயம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு டாக்டரேட் பட்டம்லாம் கொடுத்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க ராயும், நீங்க எதுக்காக அவளை தடுக்க நினைக்கல? அவளை தடுக்க நினைக்கிறது பிரயோஜனம் இல்லாத விஷயம். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட ஆல்ரெடி நாங்க ஊத்தி மூடிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராய் ஜோ தங்கியிருந்த இடத்தை பத்தி கேட்க அவங்களும் அந்த இடம் எங்க இருக்குன்றத சொல்றாங்க. அது கூடவே அந்த இடம் இன்னமும் எம்டியா இருக்குன்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ராய் நேரா அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. அங்க போன அவருக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வருது. இறந்து போயிருக்கிற ஜோவா அன்னைக்கு அவர் பார்த்தது, அதுக்கப்புறமா ஜிம்மி தனியா கேர்டேக்கர் கிட்ட விசாரிச்சது, அதோட அந்த இடத்துல 3 பேஸ்பால் பேட் இருந்திருக்கும்ல, அதுல ஒரு பேட் காணாம போயிருக்கும். அதை வச்சு அவங்களுக்கு அதை தான் யூஸ் பண்ணி ஜோவை கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயம் புரியுது. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த பேஸ்பால் பேட் கிடைச்சிருக்காது. அது கூடவே ராய் அந்த டைம்ல மண்ணை தோன்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல, மம்டி மாதிரி ஒண்ணு இருக்குமே, அதுல சேர் இருக்கிற மாதிரி பார்த்திருப்பாரு. இந்த விஷயம் ஞாபகம் வந்ததுமே கம்பி ஒன்னு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல எல்லாம் குத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொருளை புதைச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல குத்தும் போது மட்டும் கம்பி சல்லுன்னு உள்ள போகும்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவரு நினைச்ச மாதிரியே ஒரு இடத்துல கம்பி உள்ள போகுது. ராய் அதுக்கப்புறமா அந்த இடத்துல தோண்டி பார்க்கும் போது தான் காணாம போன அந்த பேஸ்பால் பேட் கிடைச்சிருது. அதுல இருக்கிற பிளேயருடைய சிக்னேச்சரை வச்சு அந்த பேட் தான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்ப அங்க கரெக்டா லாரா வரா. என்ன ராய், ஜோவோடைய கேஸ்ல சம்பந்தப்பட்ட வெப்பனை கண்டுபிடிச்சிட்டீங்க போல. ஓ அப்படின்னா நீதான் இதை அங்க புதைச்சு வச்சேன்னு கேக்குறாரு. அப்ப சரியா அங்க ஜிம்மி கன்னோட வராரு. ராய் எதை எடுத்தியோ அதை திரும்ப மறுபடியும் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் 2 பேரும் உள்ள வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே 2 பேரும் உள்ள வராங்க. ஜிம்மியும், நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா ராய்? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே விட மாட்டியா? நீ என்ன பண்ண ஜிம்மி? நான் என்ன பண்ணனா? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? டயானா என்ன பண்ணான்னு உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு கேக்குறாரு. ராயும், டயானாவா? யாரு? அந்த பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலே அவளா? ஆமா, உங்களுடைய ஃபேவரட் பார்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவளும் ஜோவோடைய ஒரு பேஷண்ட் தான் சொல்லிட்டு இருக்கா. ஜிம்மி உடனே, லாரா இததான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ராயும், ஓ அப்படி போதா விஷயம்? அப்படின்னா உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் முன்கூட்டியே தெரியும்லன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராரு. அப்ப லாரா வச்சிருந்த கண்ணை பொறுமையா எடுக்க பாக்குறா. ஆனா ராய் இவன் நினைச்ச மாதிரி பேசல. அதனால அந்த கண்ணை வெளியே எடுக்காம திரும்பவும் உள்ள வச்சிடறா. ராயும், ஜிம்மி உன்னுடைய ஒய்ஃப் உடம்பு சரியில்லாத இருந்தாங்க, அவங்களுடைய செலவை பார்த்துக்கிட்டதால உனக்கு நிறைய கடனா இருக்கு. அந்த டைம்ல தான் இவ வாங்கிட்ட வந்து காசை கொடுத்து ஜோவை கொலை பண்ண சொல்லியிருக்கா. நீயும் பண்ணிருக்க. ஏன்னா அப்படி பண்ணாதானே ஜோவோடைய ப்ராஜெக்ட்ல இவளுடைய பேரை போட்டு இவ பப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்காக தான் அவ அப்படி பண்ணிருக்கா. நீயும் ஜோவை கொலை பண்ணிட்டு ஐசக்கை வச்சு கேஸ முடிச்சிருக்க. என்ன நான் சொல்றது சரிதானே? லாரா உடனே, இல்ல நாளா இவருக்கு காசை கொடுத்து ஜோவை கொலை பண்ண சொல்ல. ஆக்சுவலா நாங்க 2 பேருமே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப தான் முத சந்திச்சோம். அப்ப ஜிம்மி என்கிட்ட நிறைய கேள்விங்களை கேட்டு என்ன மிரட்டினாரு தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால நான் அங்க இருந்து போயிட்டு என்னுடைய பேரு, அட்ரஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டேன். ஆனா என்னுடைய புக் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் என்ன கண்டுபிடிச்சிட்டான். நான் பப்ளிஷ் பண்ண புக் ஜோவோடைய ஒர்க், நான் அதை திருடிட்டேன்னு சொல்லி ஜிம்மிக்கு கால் பண்ணி எல்லா
எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஜிம்மிக்கும் அந்த டைம்ல காசு தேவைப்பட்டதால என்ன தேடி வந்து என்ன மிரட்டினாரு. அவருக்கு காசு கொடுக்கலனா ஜோவோட ஒர்க்கை நான் திருடிட்டேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துவேன்னு மிரட்டினாரு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜிம்மி உடனே ராய் இவ என்ன சொல்றாளோ அது எல்லாமே கட்டுக்கதை, நீ உன்னுடைய வாழ்க்கையில நம்ப கூடாதுன்னு ஒரு ஆள் இருந்தா அது இவ தான் தெரியுமா, இவ தான் ஜோவை கொலை பண்ணது. ஜோவை எப்படி கொலை பண்ணாலோ அதே மாதிரி தான் ரிச்சர்டையும் கொலை பண்ணா. ரிச்சர்டுடைய புக்ல ஜோவை கொலை பண்ணது கேர்டேக்கர் தான் ரிச்சர்ட் எழுதி இருக்கிறதா அந்த கேர்டேக்கர் கிட்ட சொல்லி அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரிச்சர்ட்டை கொலை பண்ண வச்சா. எங்க நீ இதை கண்டுபிடிச்சு வந்துருவியான்னு சொல்லி தான் அவனை வச்சு உன்னையும் கொலை பண்ண பார்த்தா, ஆனா நீ தப்பிச்சிட்ட. இப்படி ஜிம்மி பேசிட்டு இருக்கும் போதே லாரா கன்னை எடுத்து ஜிம்மியை சுட்டுறா. ராய சுடலான்னு போகும்போது ஜிம்மி அவருடைய கன்னை வச்சு லாராவை சுட்டுறாரு. லாரா அங்கேயே காலி. ஜிம்மியும் சாகிறதுக்கு முன்னாடி ராய் கிட்ட நான் என்ன பண்ணணும் அதை உனக்காக தான் பண்ண ராய்னு சொல்லிட்டு அவரும் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா ராய் ஜிம்மியும் லாராவும் சேர்ந்து தான் ஜோவை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஐசக் நிரபராதின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துடுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன கேஸை திரும்ப ஆரம்பிச்சு இப்ப ராய் அவருடைய கையால முடிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ராய் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் கிட்ட செக்அப்காக போறாரு. டாக்டர் அவர்கிட்ட அவருடைய அப்பா அம்மா பேரு, எங்க தங்கி இருக்காரு, அவருடைய பேர் என்னன்ட்டு எக்கச்சக்கமான கேள்விங்களை கேட்கறாங்க. அது எல்லாத்துக்குமே ராய் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதை வச்ச டாக்டர் அவருடைய மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ராய் ஜோவுடைய கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோன்னு எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. அப்ப அவர் ஸ்டார்டிங்ல ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்த்திருப்பார்ல, அதுல கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கிறதால என்ன போட்டோன்னு தெரிஞ்சிருக்காது. அதை எடுக்க போனப்பதானே கை கூட கிழிச்சிருக்கும். அந்த போட்டோ என்னன்றத பார்க்காம வேலை பிஸில அப்படியே விட்டுருக்காரு. இப்போ பொறுமையா அதுல இருக்கிற கண்ணாடி ஒவ்வொன்றா எடுத்துட்டு அந்த போட்டோவை பார்க்கறாரு. அங்கதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது அவரும் அவருடைய ஒய்ஃபும் தான். அந்த போட்டோல அவருடைய ஒய்ஃபா இருக்கிறது யார் தெரியுமா? கேர்டேக்கர் பார்ல டயானான்ற ஒரு லேடி வேலை செய்யறதா சொல்லியிருப்பானே, அந்த டயானான்ற லேடி தான் ராயோடைய ஒய்ஃப். இந்த விஷயம் ராய்க்கு போட்டோவை பார்த்ததுமே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயமா படிப்படியா எல்லாமே ஞாபகம் வருது. ராயும் லாராவும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா டயானா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பார்ல தான் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ராயோடைய ஃபேவரட் பார்னா அந்த பார் தான். அதுக்கு காரணம் டயானா. ஆக்சுவலா அன்னைக்கு அவ என்ன பேசி இருந்திருப்பானா, அந்த கேர்டேக்கர் ஜோவுடைய வீட்ல இருந்து ஒரு கேசட் எடுத்து போட்டு பார்த்திருப்பான்ல, அதுல ஜோவும் ஒரு லேடியும் ஒன்னா இருக்க மாதிரி இருந்திருக்குமே. அதுல இருந்த லேடி வேற யாரும் கிடையாது, டயானா தான். இந்த விஷயத்த ராய் கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா ராய் நம்பி இருக்க மாட்டாரு. அதனால நீங்க இதை நம்பலையானா இந்த கேசட்டை பாருங்க, உங்களுக்கே விஷயம் புரியும்னு சொல்லி டயானாவுடைய அந்த கேசட்டை கொடுத்துட்டு போயிருப்பா. அதை போட்டு பார்த்த ராயோடைய மனசே உடைஞ்சு போயிருக்கும். அதோட அவருக்கு ஜோ மேல எக்கச்சக்கமான கோவம் வந்திருக்கும். அன்னைக்கு நைட்டே ஜோவுடைய வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பேஸ்கெட் பால் பேட் எடுத்து ஜோவை அடிச்சே கொண்டு இருப்பாரு. ஆனா ராய்க்கு ஐசக் வீட்டுக்குள்ள இருந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவருடைய நல்ல நேரம் ஐசக் பயத்துல அவரை பார்க்காமலே அங்க இருந்து ஓடி போயிட்டு இருப்பான். ராய் கொலை வெறியில ஜோவை போட்டு பயங்கரமா தலையில அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஜிம்மி வந்து இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்திருப்பாரு. ஜிம்மிக்கு தலையும் புரியல காலும் புரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ராய் அவருடைய நண்பன்ல, அதனால நண்பனை எப்படியாச்சும் இதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லி அந்த பேஸ்கெட் பால் பேட்டை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல தனியாவே எல்லார்கிட்டையும் விசாரிச்சு ஐசக்க ஒரு மாதிரி மிரட்டி அவன் தான் பண்ணான்னு சொல்லி ஒத்துக்க வச்சு இந்த கேஸையே முடிச்சிருப்பாரு. அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்களுடைய ரிப்போர்ட் பேப்பர் எல்லாத்துலயுமே ஜிம்மியோடைய பேர் மட்டும் இருந்திருக்கு. ஏன்னா கொலை பண்ணதே ராய் தானே. அதனால ஜிம்மி ராயை இது எதுக்குள்ளயும் கொண்டு வராம ஸ்மூத்தா அந்த கேஸ் முடிச்சிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராய் ஒரு கரப்டான போலீஸ் ஆபீசர். ஆனா இப்ப இருக்கிற ராய் ஒரு புது மனுஷன்ல, எல்லாத்தையும் மறந்து ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் ராயால ஒரு கொலைகாரனாவும் சரி, தன்னுடைய நண்பன் சாகிறதுக்கு காரணமா இருந்தவனாவும் சரி, அவரால் அவருடைய குற்ற உணர்ச்சியை சுத்தமா தாங்கிக்க முடியல. அதனால அவருடைய கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே ரூம்குள்ள போறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணி அதுக்கப்புறம் பழச எல்லாத்தையும் மறந்த ஒரு ஆள் மறுபடியும் அந்த கேஸை விசாரிக்கிற நிலைமை வந்து கடைசியா எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவராவே அவருடைய முடிவை தேடிக்கிட்டாரு. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அதுக்கான விலையை என்னைக்கா இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும்ன்றத இந்த படம் நல்லாவே காமிச்சிருச்சு. இதோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.